அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் கலராக க்ளே வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு முக்கியமாக க்ளே ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படும். ஸோ அதை நாம் சுலபமாக வீட்டிலையே செய்யலாம். அதுக்காக நான் ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். எந்த அளவு மைதா எடுத்திருக்கோமோ அதில் பாதி நாம் சால்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சால்ட்டை நாம் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா ரங்கோலி கலர்ஸ் ஆல்ரெடி அச்சுக்குட்டி யூஸ் பண்ணது, புதுசு கூடியும் கிடையாது. இதை நாம் கலர்ஸ்க்காக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்த கப்பில் நம்ம சால்ட் எடுத்தோமோ சால்ட்டோட அளவுக்கே தண்ணீரை ஆட் பண்ணிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக சால்ட்டோட அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம். அப்போ தான் அது ஓரளவுக்காவது மிக்ஸ் ஆகும். ஓரளவுக்கு நாம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். இது மிக்ஸ் பண்ண எடுத்ததுக்கப்புறம் இதோடு நாம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. தண்ணீரோட அளவு நான் சொன்ன மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த க்ளே நம்மளுக்கு சரியாக செட் ஆகாது. ஓரளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது கையில் நாம் நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா நாம் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே பிசையணும். இதில் சால்ட்டோட நரநரப்பு இருக்கும். அது போகிற வரைக்கும் நாம் இதை கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்படி இழுக்கணும். நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கும்போது டக்குன்னு கட் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு பிசைஞ்சது சரியான பதமாக இருக்கும். இப்போ அதில் நாம் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஒரு உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரை நாம் சூஸ் பண்ணி மாவில் நம்ம சேர்த்து நல்லா பிசையணும். அது கையில் சாயம்லாம் மேக்ஸிமம் ஒட்டாது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நல்லா இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த மாவு ஃபுல்லாக அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகும். கலர் பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த ப்ளூ கலர் மாவோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு ஒரு க்ளே ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரியே நம்மளுக்கு பிடிச்ச கலரில் எல்லா க்ளேவும் நாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நமக்கு பிடிச்சமான கலராக சூப்பராக நாம் க்ளே ரெடி பண்ணிட்டோம். இது கையில் இதோட கலர்ஸ் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. நான் என்னோட கை பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய கையிலையும் பாருங்கள் க்ளே அந்த கலர்ஸ் சேரவே இல்லை. ஸோ தாராளமாக இது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடையிலே நம்ம வாங்கினாலுமே ஒரு சின்ன பாக்ஸில் 5 விதமான கலர்ஸ் இருக்கும் க்ளே. அதுவுமே குட்டியாக இருக்கும். 25 ரூபா வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அதை விட கம்மியான செலவில் நம்மளுக்கு நிறைய நம்ம க்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சீக்கிரமாக கெட்டு போகாது. ஏன்னு சொன்னால் இதில் நாம் மேக்ஸிமம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கெட்டு போகாது. குழந்தைங்களும் நாம் வாங்கி கொடுக்குற க்ளே ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க வச்சுருக்க நாள் வரைக்கும் இது கட்டாயமாக பத்திரமா இருக்கும். இதில் நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் நாம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச க்ளேலேருந்து அச்சுக்குட்டி அவனுக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டாய்ஸு, அம்மி கல், காரு, ஃப்ளவர் வேஸ், அதோட ஃப்ளார் அழகாக குட்டியாக ஃப்ளார் வேஸ், அப்புறம் அகல் விளக்கு, அப்புறம் ஸ்னேக்கு, அப்புறம் ஒரு பவுலு, கேக் கூடி மேக் பண்ணியிருக்கான், ஒரு பொம்மை,
அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இது கட்டாயமாக அவசியமாக பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ நாம் கடையில் பைசா கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டிலே இதை வந்து செஞ்சு கொடுங்க. எப்படி இது வந்தது, உங்களுக்கு கரெக்டாக வந்துதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். இப்படிக்கு உங்கள் சகோதரி.